இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் ஜல்மாரி ஹெலாண்டர் இயக்கத்தில் எழுந்திருக்கிற சிசு ரோட் ரிவெஞ்ச் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா 2022ஆம் ஆண்டு வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற பின்லாந்து திரைப்படம் சிசு. இப்படம் 2ஆம் உலகப் போரில் முடியும் தருவாயில் 1944 காலகட்டத்தில் நடக்கும் கதையாகும். பின்லாந்தில் வாழும் முன்னாள் கமாண்டோ அட்டாமி கோர்பி பின்லாந்து வடக்கு சமவெளியில் தனியே தோண்டுதல் பணி நடத்தி தங்கத்தை கண்டுபிடித்து எடுத்துச் செல்லும் போது ஹிட்லரின் நாஜிப்படை அதிகாரிகள் அவரின் தங்கத்தை பறித்துச் செல்றாங்க. அட்டாமி கோர்பி அவர்களை துரைத்துச் சென்று தனது தங்கத்தை மீட்பதே கதை. சாதாரண முதியவர் என்ற பிம்பத்துக்கு பின்னால அட்டாமி கோர்பியின் மிகவும் ஆக்ரோஷமான முன்னாள் கமாண்டோ என்ற பிம்பம் வெளிப்படும். இதுவே படத்தின் உயிர்நாடி. அட்டாமி கோர்பியை சிசு என்ற பின்லாந்தின் அர்பன் லெஜெண்டாக ஊர் மக்கள் கருதுறாங்க. படம் முழு அட்டாமி கோர்பி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் என்பதை கவனிக்க வேண்டும். இந்த பிம்பத்தோடு அவர் எதிர்கொள்ளப் போகும் புதிய சவால் என்ன? அதுவே தற்போது வெளியாகியுள்ள சிசு தி ரோட் ரிவெஞ்ச் படத்தை பற்றி கதையாகும். 2ஆம் உலகப் போர் முடிவடைந்த 1946 காலகட்டத்தில் சிசு 2ஆம் பாகம் கதை நகருது. 2ஆம் உலகப் போரில் தனது குடும்பத்தை இழந்த அட்டாமி கோர்பி அவருடன் வாழ்ந்த மர வீட்டை பிரித்து மூட்டை கட்டி அமைதியான ஒரு இடத்துல வீட்டை மீண்டும் உருவாக்கி வாழலாம் என புறப்படுறாரு. இதன் போது அவர் சோவியத் யூனியன் எல்லைக்குள் நுழையவே சோவியத் யூனியனின் செம்படைத் தலைவர் ஈகோர் அட்டாமியை கொல்ல தனது படைகளுடன் செல்றாரு. அவரே தனது குடும்பத்தை கொண்டவர்கள் என அட்டாமி கோர்பி அறிகிறாரு. அவர்களிடமிருந்து தான் பெரிதாக கருதும் வீட்டின் மரபாகங்களை எப்படி அட்டாமி காப்பாற்றினாரு? தனது குடும்பத்துக்கான அவர்களை பழி வாங்கினாரா? அமைதியாக இடத்தில் மீண்டும் வீட்டை கட்டும் தனது கனவை நிறைவேற்றினாரா? இதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த முழு படத்திலும் 10 பக்க வசனங்கள் கூட இல்லைன்னு தான் சொல்லணும். படம் முழுவதும் ஆக்ஷனுடன் நிரம்பி இருக்கு. துப்பாக்கி சூடு, குண்டுவெடிப்பு, ரத்தம் என ஒரே சண்டை மையமாக கிராஃபிக் லைன்ஸ் காட்சியுடன் படம் நகருது. எனவே ஆக்ஷன் ரசிகளுக்கு படம் ஒரு நல்ல தீனியை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முதல் பாகத்தை போலவே மிகவும் ஆக்ரோஷமான காட்சியுடன் படம் நகருது. இருப்பினும் காட்சிகளும் கதையிலும் முதல் பாகத்தில் இருந்த வலு குறைந்ததாக தெரியுது. முதல் பாகத்திற்கு எதிர்பார்ப்பு இல்லாத போது வெளியாகி வெற்றி பெற்ற நிலையில 2ஆம் பாகம் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியானதால் அவ்வாறாக தோணலாம். அட்டாமி கோர்பி கதாபாத்திரத்தை பின்லாந்து நடிகர் ஜோர்மா டோம்பிலா நடித்திருக்கிறாரு. படம் முழுவதும் அவர் பேசாமல் தனது முதிர்ந்த மற்றும் ஆக்ரோஷமான வன்மொழியால் கதாபாத்திரத்திலிருந்து பிரதிபலிக்கிறார். சோவியத் செம்படை தலைவராக யுகோ கதாபாத்திரத்தில் ஜாக் டோல்டன் நடித்திருக்கிறாரு. அட்டாமி கோர்பியை மையமாக வைத்து கதை நகர்வதால் மற்ற பாத்திரங்கள் எதுவும் வெளிவரத்தில் சொல்லணும். படத்தின் ஒளிப்பதிவை மிக உரசாமல் கையாண்டிருக்கிறாரு. 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் அடர்ந்த காடுகளில் பின்னணியில் நடக்கும் கதையை நம்ப முடிய படம் பிடித்திருக்காரு. சண்டை காட்சிகளுக்கு ஒரசமாவின் முன்னோடிகள் படத்தில் பிரதிபலிக்கிறது. அதிகப்படியான ரத்தம் மற்றும் கிராஃபிக் வன்முறை காட்சிகள் காத்திரம் குறையாமல் காட்டியிருக்கிறார். அட்டாமி கோர்பி ஒரு வார்த்தைக்கு கூட பேசாததால் கதை பின்னணியின் தீவிரத்தையும் அவரது உணர்ச்சியையும் பார்வையாளருக்கு யாரிட் லிஞ்சர் உடைய அழுத்தமான பின்னணி இசை வெற்றியமாக கிடைத்திருக்கிறான்னு சொல்லலாம்.